இப்ப திருமணத்தை ஒட்டி வந்து நம்ம வந்து ஒரு அஷ்டமத்து சனி நடக்குது. இல்ல வந்து 7 ம். நாட்டு சனி அப்போ வந்து நம்ம வந்து திருமணம் பண்றோம். இல்ல ம். கரெக்ட்டா வந்து திருமண வயது வரும்போது ம். வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவாதிபதி தசையோ, இல்ல 8ஆம் பாவாதிபதி தசையோ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோஇன்சிடென்ஸ் மாரி. ம். அந்த டைம்ல வந்து கல்யாணம் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ம். கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல வந்து இவங்களுக்கு அட்டமாதிபதி தசையோ, இல்ல 6ஆம் பாவாதிபதி தசையோ வரும். ஓகே. அப்ப வரும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பிரச்சனைகளும் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ம்ஹ்ம். இந்த அஷ்டம சனியில கல்யாணம் பண்றவங்க அஷ்டமத்து 7 சனியில சனி. ஆமா. அப்ப ம். அஷ்டமத்து அதுக்காக வந்து 7 நாட்டு சனியில கல்யாணமே பண்ணக்கூடாதா அப்டின்னா, ம். அப்படி கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி அஷ்டம சனியில தான் கல்யாணமே ஆகும்ன்னு இல்ல சொல்லுவாங்கல்ல. அப்படிலாம் கிடையாது. அப்படி அது வந்து இல்லைங்கிறீங்களா? அஷ்டமத்து சனியாச்சும் 2 1/2 வருஷம். சரிங்களா? ம். அதுவும் வந்து ஒரு 1 1/2 வருஷத்துல அவங்க நட்சத்திரத்த கிராஸ் பண்ணி போறாம அமைப்புல இருந்துச்சுன்னா, எந்த ம். பிரச்சனையும் இருக்காது. பொதுவா ஓகே. வந்து அஷ்டமத்து சனி அப்போ வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து வயசுக்கு தக்கன மாரி அ வேலையிலயோ, இல்ல ஓகே. குடும்பத்திலயோ வரத்தான் செய்யும். ம்ஹ்ம். இப்ப அந்த ஒரு 21 வயசுல வந்து அஷ்டமத்து சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ம். அவங்களுக்கு வந்து ஒரு 23, 24 வயசு வந்து தள்ளி போடலாம். தப்பே கிடையாது. திருமணத்த ம். வந்து தள்ளி போட்டு ம்ஹ்ம். 24 வயசுல வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பா ம். தான் வந்துட்டு இருக்கும். ம். ம். ஆனா திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து கஷ்டம் வருது அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ம். 6, 8 தசாபுத்தியும் இல்ல. ம். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் ஏன் பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ம். அவங்களுடைய 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகம் வந்து பாவத்துவமாகி, 7ஆம் பாவகாதிபதியும் வந்துட்டு சனி, செவ்வாய் அவங்களோட வந்து சேர்ந்து, ம். அவங்களோட சுக்கிரனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சனியோடயோ, இல்ல வந்துட்டு ஆ ராகுவோடயோ சேர்ந்து வந்து பாதிக்கப்பட்டிருந்து, அது ம். சம்மந்தமான தசாபுத்திகள் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமண வாழ்க்கைன்றது வந்து எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனையோட தான் வந்து போயிட்டு இருக்கும். அத ஓகே. நீங்க ஜாதகத்த எடுத்து பார்க்கும்போதே ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்த உடனே சொல்லிறலாம்.